என்னோட வீடியோக்கள்ல எப்படி நம்ம நின்று கொண்டே உடற்பயிற்சிகள் செஞ்சு சர்க்கரை நோயை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உட்கார்ந்து கொண்டே எப்படி உடற்பயிற்சிகள் செஞ்சு சர்க்கரை நோயை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு எப்படி படுத்துக்கொண்டே சர்க்கரை நோயை குறைக்கலாம் அப்படிங்கிறத செஞ்சே காமிக்க போறேன். வெல்கம் டு ஒரு சேனல், டாக்டர் கார்த்திகேயன். இப்போ என்னதான் படுத்துக்கொண்டே எக்ஸசைஸ் செய்யணும் அப்படின்னாலும் ஒரு சின்ன வார்ம் அப் இல்லாம நம்ம பண்ணக்கூடாது இல்லையா? அதனால என் கூட சேர்ந்து வார்ம் அப் நின்றுகிட்டு பண்ணுங்க. நின்றுகிட்டு பண்ணக்கூடியவங்க இதை செய்யுங்க. இல்லை என்னால் நிற்க முடியாது, நான் படுத்து தான் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க டைரக்டா என் கூட படுத்துக்கிட்டே நான் நீ செய்யக்கூடிய எக்ஸசைஸை நீங்களும் செய்யலாம். ஆனால் வார்ம் அப் செய்யறது கொஞ்சம் பெஸ்ட். ஏன்னா நம்ம தசைகள்லாம் ஒரு மாதிரி இருக்க நிலையில இருக்கும் இல்லையா? அதை கொஞ்சம் தளர்வடை செய்யறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் வார்ம் அப் கொடுக்கறது, ரொம்ப மைல்டான வார்ம் அப் ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கறது முக்கியங்க. ஃபர்ஸ்ட் வார்ம் அப் செய்யும் போது நம்ம ஜம்பிங் ஜாக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணாம நம்ம இடது வலது மூவ் பண்ணுவோங்க. அப்படி இடது வலது மூவ் பண்ணும்போது நம்ம கால் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நீங்க இங்க கேர்ஃபுல்லா பாருங்க. ஸோ ஒரு கால் இங்க வருதா, இந்த கால் இப்படி சைடில் கொண்டு போகிறேன், இப்படி இங்கே கொண்டு வரேன். இப்போ சைடில் கொண்டு போகும்போது காலை கீழே வைக்கிறேன், திருப்பி இங்கே காலை கீழே வைக்கிறேன்ல. ஆனால் இந்த வார்ம் அப் பண்ணும்போது இப்படி சைடில் போகும்போது காலை கீழே வைக்காம இங்கே வந்துடணும். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது இந்த காலை கீழே இடது காலை வைக்காம இப்படி லெஃப்ட் சைடு வந்துடணும். ஸோ அப்படி பண்ணும்போது கூடவே நம்ம கைகளையும் மூவ் பண்ணோம்னா அது ஒரு சூப்பரான ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டுங்க. பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ கால்களை கேர்ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃப்ரீயாக போகுது. அதே மாதிரி கைகளை பாருங்க. இது ஆக்சுவலாக ரெண்டு கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட்டுக்கு வந்துடும். நீங்கள் செய்ய செய்ய இந்த கோஆர்டினேஷன் மூவ்மெண்ட் வந்துடும். நீங்கள் மெதுவாக கூட செய்யலாம். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக. ஆனால் கால் மட்டும் ஃப்ரீயாக மூவ் ஆகுது. லைட்டாக கொஞ்சம் மூவ்மெண்ட்டு கேப்பு, இவ்வளோதான். இவ்வளோதான் பாருங்கள். அதிகமாக காலை கொண்டு போகல, இவ்வளோதான் கொண்டு போகிறேன். இதே செய்யக்கூடியவங்களுக்கு தூரமாக போக போக ஸ்ட்ரெச்சு ஜாஸ்தி. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு 1 minute செய்யுங்க. ஒரே 1 நிமிஷம் இந்த எக்ஸசைஸ் செஞ்சு பாருங்களேன். எந்த அளவுக்கு உங்களுக்கு மூச்சு வாங்குது, எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் உங்களுக்கு ஃபுல் பாடி கிடைக்குது அப்படிங்கிறது புரியும். இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட முட்டி பகுதி இப்படி இப்படி போகிறதுனால உங்கள் முட்டியில் பெரிய ஸ்ட்ரெயினே இல்லை. ஆனால் உங்கள் இடுப்பில் தான் ஃபுல் ஸ்ட்ரெயினும் இருக்குது. ஸோ கையவும் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப் முடிச்சிட்டோம். ரொம்ப கஷ்டமான வார்ம் அப்பை சொல்லி தந்துட்டீங்களே டாக்டர்னா. செய்யக்கூடியவங்க செய்யுங்க, செய்யாதவங்க டைரெக்டாக வாங்க, படுத்துக்கிட்டே செய்வோம். ஆனாலும் எனக்கு மனசு கேட்கலைங்க. ஒரு வார்ம் அப்பு சப்போஸ் இந்த வார்ம் அப் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் சொல்லி கொடுத்தது ஃபஸ்ட்டு கொஞ்சம் உண்மையிலேயே டிஃபிகல்ட்டான கஷ்டமான வார்ம் அப்பு. அட்லீஸ்ட் இப்போ நான் செஞ்சு காமிக்கிறதையாவது பண்ண முடியுதான்னு பாருங்கள். நின்று கொண்டு ஒரு சேரை பிடிச்சிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு சேர் இருந்துச்சுன்னா போதும் நம்மளுக்கு. இந்த சேரை பிடிச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு 30 seconds கூட பண்ணுங்கள், இல்லை 1 minute பண்ணுங்கள். சரிங்களா? ஃப்ரண்ட்டு பேக்கு மூமெண்ட் இடுப்புலேருந்து இருக்கணும், மூமெண்ட்டு முட்டியிலேருந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கு பண்ணிவிட்டு அடுத்து சைடு, இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு இது மாதிரி 30 seconds பண்ணுங்கள். இதுவும் இடுப்புல இருந்து வரணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ண முடியாதவங்க, வார்ம் அப் பண்ண முடியாதவங்க இந்த சிம்பிளான வார்ம் அப் பண்ணுங்க. வாங்க இப்போ எக்ஸசைஸ்குள்ளே போவோம். சரிங்க, இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் பெட்டில் படுத்து செய்ய போகிறோம். அப்படி நம்ம செய்யும்போது என் கூடவே சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு ஸ்டெப்பையும். இந்த மாதிரி பெட்டு ஆக்சுவலாக பெட்டருங்க. ஏன்னா இது ரொம்ப சின்ன ஒரு, ஏற்கனவே நான் காமிச்சிருக்கிறேன் இந்த பெட்டை பற்றி. ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பெட்டு. உள்ளே இருக்கிறது இபிஇ ஃபோம் ஷீட்டு தான். நார்மல் பெட்டு மாதிரி ஃபுல்லாக மெத்துலாம் இருக்காது, நல்லா ஃபோமாக இருக்கும். ஸோ இது கீழே இருக்கக்கூடியது வெறும் டேபிள் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்கணும் கூட அவசியம் இல்லை, மரக்காட்டு எதாக இருந்தாலும் ஓகே. நம்ம இந்த பொசிஷனில் படுத்துக்கிறாங்க. நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஃபஸ்ட்டு வார்ம் அப் கொடுத்துட்டோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நம்ம வயிற்று பகுதியை
டைட் பண்ணிக்கணும். நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்கள் வயிற்றுப்பகுதி விரல்கள் உள்ளே போகக்கூடாது. அந்த அளவுக்கு டைட் பண்ணுறது தான் வயிற்றுப்பகுதியை டைட் பண்ணுறது. இந்த எக்ஸசைஸ் எல்லாத்துலேயுமே இந்த வயிற்றுப்பகுதியை டைட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். சரிங்களா? டைட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு சிம்பிள் ஒரு கால் மேலே தூக்கி இன்னொரு கால் மேலே தூக்குறோம் இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் சிம்பிள் வார்ம் அப் தான். இதுவுமே வந்து படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வார்ம் அப் மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட வயிற்று பகுதியை டைட் பண்ணிக்கிட்டு தான் இதை நீங்கள் பண்ணணும். 4 5 பண்ணிட்டீங்களா? அதே மாதிரி அடுத்து இந்த பகுதிக்கு ஒரு ஸ்ட்ரெச் தேவை இல்லையா, அதனால் ஒரு காலை இப்படி ஒரு கால் மேலே இன்னொரு காலை வச்சு, உங்களுக்கு தெரியுதா, கையை வந்து ஒரு காலுக்கு பின்னாடி கொண்டு வரோம். கையை எப்படி பின்னாடி கொண்டு வந்து அப்படியே இழுங்க. ஸ்ட்ரெச் ஆகும். இந்த பகுதி தசைகள் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் உணருவீங்க. இது ஒரு அருமையான ஸ்ட்ரெச்சு. எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இழுங்க. ஸோ இதுவும் ஒரு ஸ்ட்ரெச் வார்ம் அப்பு. படுத்து நம்ம எக்ஸசைஸு முழுமையாக செய்கிறதுக்கு முன்னாடி இப்போ கீழே கொண்டு போயிருங்க. ஒரு 30 செகண்ட் டு 1 மினிட் கவுண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆப்போசிட் லெக்குக்கு ரிப்பீட் பண்ணுங்கள். ஒரு காலை இன்னொரு காலை வச்சுக்கிட்டு கைகளை இப்படி பின்னாடி கொண்டு வந்து இடது காலை இப்படி பின்னோக்கி கொண்டு வரீங்க. இப்போ வலது காலில் உங்களுக்கு நல்லா இழுக்கப்படுவது தெரியும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா இழுக்கிற அளவுக்கு பண்ணி ஹோல்டு பண்ணுங்கள். 30 செகண்ட் டு 1 மினிட் ஹோல்டு பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது பண்ணிட்டோமா? அடுத்து கைகளை வந்து மேல் நோக்கி இப்படி பார்க்குற மாதிரி வச்சுட்டு கைகள் ரெண்டையும் பிணைச்சிக்கிட்டு இப்படி எவ்வளோ தூரம் மேல் நோக்கி கைகளை தள்ள முடியுமோ தள்ளுங்க. இந்த பொசிஷனில் ஒரு 30 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் வந்து வீடியோக்காக ஸ்பீடாக போயிட்டுருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கால் மேலே தூக்குறது இன்னொரு கால் மேலே தூக்குறது அப்படிங்கிறத பண்ணுங்கள். 5 to 10 டைம்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கள். இடது காலை வலது கால் முட்டி மேலே வச்சு வலது கால் பின்னாடி கைகளை வச்சு இழுக்கிறது. இந்த பொசிஷனில் 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 வரைக்கும் தான் கவுண்ட் பண்ணேன். நீங்கள் 50 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கள். இப்போ வலது காலை இடது கால் முட்டி மேலே வச்சு இப்போ இடது காலை பின்னோக்கி இழுக்கிறோம். இழுக்கும்போது வலது காலில் ஸ்ட்ரெச்சு உங்களால் உணர முடியணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இந்த பயிற்சிகள்லாம் செய்யும்போது உங்கள் வயிற்றுப்பகுதி இறுகியிருக்கணும். அடுத்து கைகளை மேல் நோக்கி தள்ளுங்க. 1 2 3 4 5 6 7 8 10. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி 1 மினிட் பண்ணிட்டீங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் இந்த சிம்பிளான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க. அடுத்த விஷயம், நம்ம சர்க்கரையை எரிக்க என்ன பண்ணுறோம், 2 கைகளையும் வந்து நம்ம முதுகுக்கு பின்னாடி இப்படி வச்சுக்கிறோங்க. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம முதுகு பின்னாடி கரெக்டாக இந்த லம்பார் ஏரியா இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வச்சுக்கிறோம். நம்மளோட 2 கை இப்படி ஜாயிண்ட் ஆகணும். ஸோ இந்த விரல்கள் நடுவிரல் 2 ஜாயிண்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நம்ம முதுகுக்கு பின்னாடி கரெக்டாக லம்பார் ஏரியாவில் வச்சுக்கிட்டு, பட்டக்ஸ் ஏரியாவில் லம்பார் ஏரியா அந்த இடத்துல வச்சுக்கிறோம். ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே ஒரு காலை பின்னாடி கொண்டு வரோம். சைக்கிளிங் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து இன்னொரு காலை பின்னாடி கொண்டு வரோம், அப்புறம் முன்னாடி கொண்டு போகிறோம், வருவோம். இப்போ அப்படியே வந்து ஸ்லோவாக சைக்கிளிங் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்த சைக்கிளிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சிங்க. உங்களோட வயிற்றுப்பகுதி தசைகளை இறுக்கிக்கிட்டு இந்த சைக்கிளிங் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 25 கவுண்ட்டுக்கு கூட பண்ணலாம். ரொம்ப எளிமையான எக்ஸசைஸு. இதில் வந்து சர்க்கரை குறையிறது, தசைகள் இழுக்கப்படுறது, ஸ்ட்ரெச் பண்ணி வேலை கொடுக்கறதுனால, தசைக்கு வேலை கொடுக்கறதுனால சர்க்கரை எரிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் வெரிகோஸ் வெயின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு அற்புதமான பயிற்சி. சைக்கிளிங், படுத்துக்கொண்டே சைக்கிளிங் பண்ணுவது அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான ஒரு பயிற்சிங்க. எல்லாருக்கும் நல்லது. ஸோ சப்போர்ட்டுக்கு கைகளை முதுகு பக்கம் வச்சுக்கிட்டீங்க, வயிற்றுப்பகுதியை இறுக்கிக்கிட்டீங்க. ஸோ பண்ணிட்டீங்களா? இப்போ அப்படியே மெதுவாக கீழே கொண்டு வாங்க. எப்படி கால் மடக்கிய நிலையில் கீழே கொண்டு வாங்க. அப்புறம் கால்களை நீட்டிக்கங்க.
எப்பவுமே வேகமாக பண்ணாதீங்க, ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸோ சைக்கிளிங் பண்ணிட்டோமா? இப்போ சைக்கிளிங்க்கு அடுத்த பயிற்சிக்கு போவோங்க. இது சைடில் திரும்பிக்கலாங்க. இந்த மாதிரி சைடில் திரும்பிக்கிட்டு நம்ம கால்களை தூக்கிறது தான் அடுத்த பயிற்சி. இந்த மாதிரி நீங்கள் 25 கவுண்ட்டுக்கு பண்ணுங்கள். 5 இதுவும் வெரிகோஸ் வெயின்ஸ்க்கும் நல்லது, சர்க்கரை எரிக்கவும் நல்லா பயன்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி. 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. ஸோ இதே விஷயத்தை அப்படியே திரும்பி படுத்து ரிப்பீட் பண்ணணும். உங்கள் வயிற்று பகுதி தசைகள் எல்லா நேரமும் டைட்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு நீங்கள் 25 கவுண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு பண்ணுங்கள். 5 6 7 8 9 10. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். 25 கவுண்ட்டுக்கு 2 சைடும் பண்ணுங்கள். இப்போது அடுத்த பயிற்சிக்கு வருவோங்க. இதுவும் ஒரு ஃபுல் பாடி ஒர்க் அவுட் மாதிரி தான். ஸோ இதில் இப்படி முன்னாடி வரோம். இப்போ வலது கை இப்படி முன்னாடி கொண்டு வரோன்னா அப்போ இடது கால் இப்படி வரணும். சிசரிங் மோஷன் தான் இது. இப்போ பாருங்கள், 1 2 மெதுவாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணுங்கள். 3 4 5 6 7 8 9 10. சிம்பிளான ஒரு சிசரிங் மோஷன். பட் இதை 5 கவுண்ட்டுக்கு பண்ணேன். இதை நீங்கள் ஒரு 4 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ 25 கவுண்ட் வரும் நம்மளுக்கு. சரி, இப்போ அடுத்த எக்ஸசைஸு திரும்பி படுத்துக்கங்க. நான் இப்படி போயிடுறேன். ஓகே, ஸோ இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளாங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 கைகளாலையும் நம்ம 2 கால்களாலையும் பாதங்களாலையும் நம்மளை பேலன்ஸ் பண்ணிக்கிறது தான் பிளாங்க். இந்த பிளாங்க் பொசிஷனில் வயிற்று பகுதியை இறுக்கிக்குங்க. மிகவும் எஃபெக்டிவான ஒரு பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10. 10 கவுண்ட்டு தான் நான் பண்ணேன். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் பிளாங்க்கு நீங்கள் பண்ணணும். 1 more டைம். ஸோ எந்த அளவுக்கு இடுப்பு தூக்குறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனில் பாடி இருந்தால் போதும். அந்த அளவுக்கு இடுப்பு தூக்குனா போதும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இதை ரிப்பீட் பண்ணுங்க. பிளாங்க்கு மிக அற்புதமான பயிற்சி, படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய அற்புதமான பயிற்சி பிளாங்க்கு. அடுத்தது மலை ஏறுதல் பயிற்சி. என்ன டாக்டர் மலை ஏறுதலா? மலை ஏறுதல்லாம் வெரி சிம்பிள். படுத்துக்கொண்டே மலை ஏற போகிறோம். ஸோ 2 கைகளாலையும் இப்படி நிற்கிறது, ஒரு காலை முன்னாடி கொண்டு வர்றது, இப்படி தானே மலை ஏறுவோம். திருப்பி பின்னாடி போகிறது, இந்த காலை முன்னாடி கொண்டு வர்றது, திருப்பி மலை ஏறுறது. அப்படி பண்ணும்போது கால்களை கீழே வைக்காமல் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இதான் மவுண்டெயின் கிளைம்பிங் பயிற்சி. மிக அற்புதமான பயிற்சி மவுண்டெயின் கிளைம்பிங் பயிற்சி. எல்லோரும் இதை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டில் ஆரம்பத்தில் மெதுவாக பண்ண ஆரம்பிங்க, போக போக இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மவுண்டெயின் கிளைம்பிங்க்கு இந்த மாதிரி பெட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. கீழே கூட பண்ணலாம், ஏன்னா வழுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரியே எனக்கு வழுக்குது. மவுண்டெயின் கிளைம்பிங்க்கு மட்டும் கீழே பண்ணுவோம். ஆக இதுவரை சர்க்கரையை குறைப்பதற்கான, உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கான சில பயிற்சிகள் படுத்துக்கொண்டே செய்கிறது எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் செய்யுங்க. நீங்கள் செஞ்சிங்கன்னா இந்த பயிற்சிகளோட பலனை இம்மீடியட்டாக அனுபவிப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.